குற்றவாளி தப்பிச்சிட்டான் சார். நாம அவனை ஃபாலோ பண்ண மாதிரி அவன் நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்கான். அவன் நார்த் தான் போயிருக்கான். ஆன் த அதர் சைடு சேட்டா நார்த் போயிருக்கார். ஸோ மிஸ்டர் சேட்டா ரகுவை ஃபாலோ பண்ணி இவன் அந்த பக்கம் தான் போயிருக்கான். ஓகே, அவன் தப்பிச்சு போனது நார்த்து தான்னா நம்ம இந்த கேஸை பத்தி கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா என் கூட ட்ரைனிங் எடுத்த மிஸ்டர் ரத்னவேல் அங்க இருக்கார். பெஸ்ட் சிட்டிசன், சிங்கிள் மேன் ஃபோர்ஸ். அவருக்கு முன்னாடி எந்த படையும் ஈடு கொடுத்து நிக்க முடியாது. அன்பு காட்டுறதுல மனுஷன் காட்டாறு மாதிரி. எந்த அணை போட்டும் அந்த வெள்ளத்தை தடுக்க முடியாது. ஏழைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா வர்ற முதல் கண்ணீர் அவரோட கண்ணில் இருந்துதான். Welcome, Mr. Ratnavel, Deputy Director of CBI North. வா. என்ன சார் இது? மினிஸ்டர் நீங்க எனக்கு போய் எழுந்து வந்து. அப்போ நீ என்ன மினிஸ்டரா தான் பாக்குற? அப்படியெல்லாம் இல்ல சார். மினிஸ்டர் நான் சம்பாதிச்ச பேரு இன்னும் 1 வருஷம் 7 மாசம் தான். ஆனா மனுஷனா நீ சம்பாதிச்ச பேரு காலம் பூரா இருக்கும். வா உட்கார். ரத்னவேல், உனக்கு தெரியாது இல்ல, ஜாதி மதம் அரசியல் கோயில் கட்டுறது இடிக்கிறதுன்னு பிரச்சனைகளுக்கு பஞ்சம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்பவும் ஒரு முக்கியமான பிரச்சனையை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதான் கூப்பிட்டேன். ஃபுட் கார்பரேஷன் அபிஷியல்ஸ், IAS ஆபீசர்ஸ், சிவில் சப்ளைஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இவ்வளவு அதிகாரிகளுக்கு மத்தியில அப்படி என்ன? வெயிட் முதல்ல இந்த டாக்குமெண்ட்ரி பாரு. ஆபரேட்டர் ஆன் பண்ணுங்க. அடிமை காற்று புயலாய் வீசிய 1942ஆம் ஆண்டு இயற்கை தன் கண்ணை மூடியதால் மழை இல்லை. பஞ்சம் பஞ்சம் பஞ்சம். ஏழை மக்களை விழுங்கி பஞ்சம் தன் பசியை தீர்த்து கொண்டது. ஓடி பிடித்து விளையாட வேண்டிய குழந்தைகள் அடித்து கொண்டார்கள். கைப்பிடித்து நடக்க வேண்டிய தம்பி அண்ணன் கையிலிருந்து சோற்றை பிடுங்குகிறான். குறைந்தபட்ச தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருந்தது அன்றைய இந்திய உணவு உற்பத்தி. தட்டேந்தி இவர்கள் கேட்பது சோற்று பிச்சை இல்லை, உயிர் பிச்சை. பசியும் பட்டினியுமான அந்த துயரம் மிகுந்த நாட்களின் கண்ணீர் இந்திய சரித்திரத்தின் கருப்பு பக்கங்களில் ஈரம் காயாமல் இன்னும் அழுது கொண்டே இருக்கிறது. தாய் மாண்டு போனது தெரியாமல் அவள் மார்பில் பால் தேடும் குழந்தை. எண்ணிக்கையற்ற ஏழைகளின் பட்டினி பயணம் இறுதி யாத்திரையில் போய் முடிந்தது. விடுதலை பெற்ற சுதந்திர இந்தியா 1950 50 மில்லியன் டன் உற்பத்தி போதாத நிலையில் வெளிநாட்டில் கையேந்தினோம். கேள்விக்குறியாகவே இருந்த மழைக்கு தீர்வு கண்டார்கள். பூமியிலிருந்தே மழை பெய்தது. விமானத்திலிருந்து உரங்கள் தூவப்பட்டன. பசுமை புரட்சி. உணவு கிடங்குகள் அரிசி மூட்டைகளால் நிறைந்தன. ஆனால் ஏழைகளின் வயிறு நிரம்பவே இல்லை. இல்லாமையால் பட்டினி கிடந்தது போக மூட்டை மூட்டையாக இருந்தும் இப்போது இல்லாமை. இதற்கு காரணம் பதுக்கல்காரர்கள், கடத்தல்காரர்கள். 2001 ஒருவேளை கஞ்சிக்கு கூட வழி இல்லாத ஒரிசா மக்களுக்கு மாங்குட்டைகள் தான் உணவு. அந்த மாங்குட்டைகளால் தினம் மாண்டு போகிறார்கள் மக்கள். பசியை போக்க வேறு வழி இல்லாததனால் ஏழைகளின் இந்த அவலம் இன்றும் தொடர்கிறது. இது என்று முடியும்? Mr. Shakti, explain the present situation. Yes, sir. நம்ம மத்திய அரசோட மொத்த உணவு கையிருப்பும் கோடிக்கணக்கான டன் கணக்குல இந்த குடோன்ல தான் இருக்கு. இது இந்த பாதை வழியா போனாக்கா மாநில அரசுக்கும் நேரடியா ஜனங்களுக்கும் போய் சேர்ந்துட்டு பாக்கி இருக்கிறது குடோனுக்கே வந்துடுறது. ஆனா இங்க நடக்கிறது என்னன்னா, இங்கிருந்து புறப்படுற உணவு டைவர்ட் ஆகி 31% பிளாக் மார்க்கெட்ல பதுக்கி வைக்கப்படுறது. அதான் துயரமே. என்ன சொல்ற ரத்னவேல்? நான் என்ன சொல்றது?
அதான் எல்லாம் படம் போட்டு காட்டிட்டீங்களே. இதுல போடாத படம் நிறைய இருக்கு. அவ்வளவும் பட்டினிச்சாவு. ஒரு மனுஷன் எந்த மூலையில செத்தாலும் அத விதின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம். ஆனா அரை வயிறு கால் வயிறுன்னு பட்னி கிடந்து சாகுறான் பாருங்க, அதை மட்டும் விதின்னு சொல்ல முடியாது. ஏழைங்க கஷ்டப்படுறதே ராத்திரி ஒருவேளையாவது சுடுசோறு சாப்பிடணுங்கிறக்காத்தான். அதுவே கஷ்டம்னா அது நிச்சயம் கடவுள் எழுதின விதி இல்ல, ஏழைங்க வாழ்க்கைய சுரண்டவை எழுதின விதி. அவங்களதான் அடையாளம் தெரியலையே. என்ன சார் அடையாளம்? பணத்துக்கு ஆசைப்பட்டு அரிசியை பதுக்கிறவனும் இருக்கிற ஒருத்தனை சாகடிச்சிட்டு இல்லாத 9 பேர்ல டூப்ளிகேட் ரேஷன் கார்டை ரெடி பண்ணி சராசரியா கிடைக்க வேண்டிய 15 கிலோ அரிசியை கிடைக்க விடாம பண்றவன் தான் சார். மேலோட்டமா பார்த்தா வெறும் அரிசியை மட்டும்தான் கடத்துறாங்கன்னு தோணும். நம்ம நாட்டுல தேவைக்கு அதிகமா விளைஞ்சும் 250 கோடிக்கு வெளிநாட்டுல உணவு கடன் வாங்கியிருக்கோம் 1984. இதெல்லாம் யாரால சார்? இவனுக்கு அரிசி கடத்துறதுனால. நம்ம நாட்டுல இன்னைக்கு உணவு உற்பத்தி 200 மில்லியன் டன். அதுல 200 டன்னாவது ஏழைங்களுக்கு போய் சேருதா? இல்ல. அரசியல்வாதிகளை அதிகாரிகளையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு நல்ல அரிசிய புழுத்த அரிசின்னு சொல்லி குறைஞ்ச விலைக்கு வாங்கிக்கிட்டு உண்மையிலேயே புழுத்து போன அரிசிய நல்ல விலைக்கு அரசாங்கத்துக்கிட்டே வித்துறாங்க. ஓட்டு போட்டதுக்கு ஏழைங்க அனுபவிக்கிற ஒரே உரிமை குறைஞ்ச விலையில கிடைக்கிற அரிசி. வெறும் பையோட ரேஷனுக்கு போனவன் அந்த அரிசி கூட கிடைக்காம வெறும் மனசோட திரும்புறான். ஏழைங்க வீட்டுல எப்பவும் நிரந்தரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது வயிறு ஒண்ணுதான். இதுக்கு என்ன பண்றது ரத்னவேல்? தண்டனை கொடுக்கணும். பெத்தவ கூட தாய்ப்பால 1 வயசு வரைக்கும் தான் கொடுப்பா. ஆனா இந்த பூமி அரிசிங்கிற தாய்ப்பால ஆயுசு முழுக்க கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த தாய்ப்பால ஜனங்களுக்கு கிடைக்க விடாம தடுக்கிறவங்களை மன்னிக்கவே கூடாது. யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் ரத்னவேல். நீ சொல்றவனுங்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தின டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்தியாவுடைய மேஜர் கல்டிவேஷன் பஞ்சாப்ல தான். இந்த உணவு தானியங்களை கடத்துற விஷயம் எல்லாம் அங்க நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உன்னை சண்டிகாருக்கு டிரான்ஸ்பர் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்கேன். நான் உன்னதான் நம்பி இருக்கேன் ரத்னவேல். ஒரு வகையில இதுவும் ஒரு குருக்ஷேத்திரம் தான். அம்பு மட்டுமே போட தெரிஞ்ச அர்ஜுனன் கிட்டே இதை ஒப்படைக்க முடியாது. உபதேசம் மட்டுமே செய்ய தெரிஞ்ச கண்ணன் கிட்டே இதை ஒப்படைக்க முடியாது. கண்ணனாவும் அர்ஜுனனாவும் இருக்கிற ஒருத்தனாலதான் இந்த போர்ல ஜெயிக்க முடியும். அந்த ஒருத்தன் நீதான். இப்ப போர்ல ஜெயிக்கிறத விட காயம்பட்டவங்களுக்கு மருந்து போடுறதா ரொம்ப முக்கியம் சார். நான் உடனே ஒரிசா கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட் ரத்னவேல். தேங்க்யூ சார். ஓகே. வணக்கம் சார். நான் ஒரிசா தூர்தர்ஷன்ல ஒர்க் பண்றேன். எனக்கு ஒரியா லாங்குவேஜ் தெரியும். நீங்க வரீங்கன்றதுனால என்ன டிரான்ஸ்லேட்டர் அனுப்பி. சரி போலாம். இவங்க யாரையும் உள்ள விட மாட்டாங்க சார். நீங்க மட்டும் வாங்க. இவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட் சார். யூத் சோஷியல் வெல்ஃபேர்னு ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அம்மா அஸ்விதா சார் தேக்வாந்த் அஸ்விந்தி. देखो सर, देखो तो
देखलो सर देखले तो பாத்தீங்களா मन शांति ହେଇଗଲା இப்போ உங்க மனசுக்கு திருப்தியா இருக்கா एते लाश இத்தனை பணத்தை एते लाश एक कमरे के में देखि ஒரே नथिले இடத்துல நீங்க பாத்திருக்க மாட்டீங்க माने रोको இந்த बोय रगरे அப்பாவி बोल जाती ஜனங்க माने வியாதி வந்து माने सुसाइड करी बोल தற்கொலை பண்ணிக்கிட்டோ சாகல को भी करे डहळ भी करे ஒரு பருக்கு சோறு கூட கிடைக்காம माने பட்டினி கிடந்து பரிதாபமா அநியாயத்துக்கு செத்து போயிருக்காங்க சார் माने 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 आज परसों जाको खाद्य बोली कोई खाई आस्तिले இத்தனை பேர் பரிதாபமா செத்ததுக்கு एमन को मरिया पे உங்க आपन அரசாங்கம் सरकार தான் दाई காரணம் औ से सरकार உங்க हाथ तो கவர்மெண்ட் कोला அரிசி बजरी माने दाई கடத்துறதுக்கும் कोला बजरी பிளாக் माने மார்க்கெட் காரணத்துக்கும் உதவியா இருக்கு माने माने ஆமா कोई சார். रोको बोय रगरे मन ना மனுஷனுக்கு माने எந்த நோய் வேணும்னாலும் வரலாம் माने ஆனா भूको पास डहळ भी பசிங்கிற நோய் மட்டும் डहळ வரக்கூடாது भी कोला ही मरछत ओ सर माने छटपट ही मरछती வந்தா இதுதான் முடிவு आपण सरकार लोक हिसाब रे பணத்துக்கு மட்டும் இல்ல जा तू இந்த ஊருக்கே கொள்ளி வச்சிட்டு கொள்ளி வச்சு இவன் என்ன சார் இப்படி பேசுறான் आपण सरकार ஏய் शांति पाइबे ஏய் மிஸ்டர் கவர்மெண்ட் will take necessary steps ती सुमार व्हाट गवर्नमेंट कौन देखियो गवर्नमेंट कौन कोई गवर्नमेंट हमन पई गवर्नमेंट कौन देखियो ए देशर हिसाब देखले आपण जानि परिबे 2001 मसिया जनवरी मासर खाता देखले आपण निजे जानि परिबे ए देशर गोदाम रे 1 कोटी 93 लाख टन चावल मौजूद थिला बेले हम सरकार निजे डिक्लेयर करथिले मात्र 84 लाख टन हम लोक मन पई जथेष्ट कोडे से चावल कोडे से धान किछि हिसाब रखछथि हां सब बेले से दरिद्रता हम पछे छाई हेइ रहि जाईची सेति पे हम सरकार हम हाथ रेशन कार्ड धरे देले दरिद्रता गुची जीवो समस्त को बिना पैसा रे चावल मिल जीवो काई मिलची बुझन सकता केबे देखिछन से कोन खाई बंचती केमिति बंचती कोन खाई बंचती சார் அவன் என்ன சொல்ல வரான்னா कोई किसी जाई पानी रे जाऊ करी मुंडे पी दंडे जुतले आज सब शेष हो गला हमर की दरकार नहीं आ गया ए देश रे केते धान उत्पादन होची केते चावल आउची हमर किछि दरकार नहीं இந்த நாட்டுல விளையிற உணவு உற்பத்தி கணக்கெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் हमें खाली आपन को बात நாங்க உங்க கவர்மெண்ட் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம் எங்களுக்கு நல்ல அரிசி கூட வேண்டாம் குடோன்ல எலி தின்ன மிச்சம் மீதி அரிசி இருந்தா கூட போதும் पोको लागि नष्ट हो जाउची से मुसाका இங்க உள்ளவங்க உயிரோட இருப்பாங்க ஓ இந்த ஏழை கீதம் இன்று இறைவன் காதில் கேட்கும் அன்னை பூமியின் சொந்த பிள்ளைகள் சொத்துக்கு கையை ஏந்தும் காலம் மாறுமோ ஓ இந்த ஏழை கீதம் இன்று இறைவன் காதில் கேட்கும் ரத்னவேல் வா What happened to him doctor Nothing to worry, sir. He is having only viral fever. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணீங்களா வேணாம் அவளை பத்தி உனக்கு தெரியாதா அவ சும்மாவே வேப்பில எடுத்துக்கிட்டு ஆடுவா அதான் ஃபோன் பண்ண வேணாம்னு சொன்னேன் வந்த இடத்துல இப்படி ஆயிருச்சுன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாமா உட்கார் தேங்க்யூ சார் டெல்லியில இருந்து சண்டிகர் புறப்படும் போது எனக்கு உடம்புக்கு முடியல அப்புறம் ஏன் சார் பேசாம சண்டிகர் ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிருக்கலாமே திடீர்னு நாம பிரிஞ்சிட்டோமோன்னு தோணுச்சு அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் வெறும் 250 கிலோமீட்டர் நம்மள பிரிச்சிட போகுது நீங்க எல்லாம் போங்க எனக்கு மனசே விட்டு போச்சு நீ ஒரிசால இருந்து போன் பண்ணும்போது கவர்மெண்ட்ன்றது ஜனங்களுக்கு தான் ஆனா பிராக்டிக்கலா எங்க நடக்குது இன்னைக்கு பேப்பர் படிச்சியா பசியால் ஒரு குடும்பமே தற்கொலை நான் என்ன சொல்றது ஒருத்தன் பட்னி கிடந்து சாகுறானா என்ன அர்த்தம் அவன் சாப்பாட்டையும் சேர்த்து இன்னொருத்தன் சாப்பிட்றான் இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம் அப்பாவி ஜனங்க யார் மூலமாவது நமக்கு நல்லது நடந்துராதான்னு யாரு வந்து கேட்டாலும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடறாங்க ஜனங்க வச்ச கருப்பு புள்ளியால தான் நாம பெரும்புள்ளி ஆனங்கிறத அரசியல்வாதிக மறந்துடுறாங்க ஏழைங்களோட வயலுக்கு தண்ணி பாயுதோ இல்லையோ
பணக்காரங்க அரசியல்வாதி வீட்டுல இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்கு தண்ணி பாஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஜனங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஜனங்களுடைய வரி பணத்தை அரசியல்வாதிங்க தான் அனுபவிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்னைக்குதான் முடிவு வருமோ? Excuse me, sir. Call from Chennai. ஹலோ, ரத்னவேல் ஸ்பீக்கிங். கொஞ்சம் இருங்க சார். சார் மிஸ்டர் ரத்னவேல் லைன்ல இருக்காரு. ஐ சி. ஹலோ மிஸ்டர் ரத்னவேல், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நான் கமிஷனர் தர்மராஜ் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க உங்களை பிடிக்கவே முடியல. போன் பண்ணா ஒரிசா போயிருக்கிறதா சொன்னாங்க. நல்ல வேளை கிடைச்சிட்டீங்க. உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க தான் போன் பண்ணேன். டெல் மீ. இங்க ஒரு கொலைகாரன் தப்பிச்சு சண்டிகருக்கு வந்திருக்கான். அவனுடைய ஏம் இன்னொரு பிக் பர்சனாலிட்டியா கொலை பண்றது. நீங்க தான் அவனை கொஞ்சம் பிடிச்சு கொடுக்கணும். ஓகே, எல்லா டீடைல்ஸையும் சண்டிகர் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பி வைங்க. ஓகே, ஐ வில் சென்ட் ஆல் த டீடைல்ஸ். தேங்க் யூ. சார், எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, நாளைக்கு வந்து பார்க்கறேன். கடைசி வரைக்கும் உங்ககிட்ட நிம்மதியா பேசவே முடியல. சரி, நீ என்ன செய்வ? போயிட்டு வா. Yes, I've got the complete details. Okay. सुनिए, आपने जो फाइल ढूंढने के लिए कहा था वो फाइल अरे ढूंढो ढूंढो, कहीं होगी। कहाँ ढूंढूं उसको? कंप्यूटर में हाँ, डेमो देखिए, यार, से आया। Good morning, sir. I got complete information, but I... Any other information pass it to me. Yes, sir. Ask South Zone DSP to contact Central Chandigarh DC, Panchagula DC. Sir. ரெண்டு பத்தி உடனே வர சொல்லுங்க அசோக். ஓகே சார். Sir. Mr. Ashok. Sir. Everything should be in our control. sir. Block all the entry points, especially from Delhi road. Okay, sir. Which is very important. அவன் நம்மட்ட இருந்து தப்பிக்கவே கூடாது. சார் இந்த குளுமணாலி ஹில்ஸ் ரூட் இருக்குல்ல சார், அந்த ரூட்ல நம்ம Hey, do what I say. அசோக், இங்க வா. இவனுடைய எல்லா போட்டோகிராஃப்ஸும் எல்லார்கிட்டயும் இருக்கணும். நிச்சயம் இன்னைக்கு சண்டிகர் வருவான். சார் நாம சண்டிகர்ல 3 இடத்துல கவனமா இருக்கணும். எஸ் சார். மொஹாலி கிரிக்கெட் ஸ்டேடியம், சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன், சேட்டாரகு தங்க போற சிவாலிக் வியூ ஹோட்டல், பி ஆலர்ட். எஸ் சார். Hey, Mark, come down. Hey, wait. I'll take you to the hotel. Yes, Come on. take me to. Come on, come. Gosh, yes. There's problem in the page. Very difficult. You should practice more. Hey, gentlemen, reach the reception. Thank you. Very hard page. Hey, that's all it is. Here. Excuse me, Yes, please, may I help you? my friend Chetaragu from Chennai. Yes. He's in which room? Yes, he's staying with us, 401. 401. Yeah. Thank you. You're most welcome. Okay, I'll take you there. All right, gentlemen, here is a 401. Thank you. It's okay. வெல்கம் மிஸ்டர் அலெக்ஸ் தேவன். சண்டிகர் போலீஸ் சார்பா உன்னை வரவேற்கிறேன். சந்தேகம் வேண்டாம், இது ஹோட்டல் சிவாலிக் வியூ தான். ரூம் நம்பரும் 401 தான். இப்ப புரிஞ்சிருக்குமே நான் யாருன்னு. உனக்கு இன்னொரு அதிர்ச்சியும் சொல்றேன். நீ தேடி வந்த சேட்டா ரகுவை நான் சிம்லாவுக்கு அனுப்ப சொல்லிட்டேன். சேட்டா ரகு எனக்கு தெரியாது, ஆனா உன்னை பத்தின முழு விவரம் எனக்கு தெரியும். நான் நினைச்சிருந்தா சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன்ல உன்னை பிடிச்சிருப்பேன். தமிழ்நாட்டோட மானம் பஞ்சாப்ல போயிடக்கூடாதுன்னு அங்க பிடிக்கல. அவ்வளவே லாபில குருட மாதிரி நடிச்சியே, அங்கேயும் உன்னை பிடிச்சிருப்பேன். ஆஸ்திரேலியாக்காரங்க முன்னாடி இந்தியாவோட மானம் போகக்கூடாதுதான் உன்னை பிடிக்கல. முட்டைப்பட்டா
உன்னை பிடிக்க முடியாதா? 1000 முட்டைகளுக்கு மத்தியில் நீ திருப்பதில இருந்தா கூட உன்னை நான் கண்டுபிடிச்சிருவேன். மரியாதையா சரணடைஞ்சிரு. ஏ அலெக்ஸ், என்னப்பா ஓடி ஓடிய சண்டிகார சுத்தி பார்க்கணும்னு ஆசையா? என் வண்டியில இருந்து உட்காரு, நான் வேணும்னா சுத்தி காட்டுறேன். ஓடு, உன்னால முடிஞ்ச வரைக்கும் ஓடு. ஏய் ஏய் कौन है? ஏய் யார் போறாங்க? ஏய் ஏய் Yes, sir. Ambulance गाड़ी ले मिनिस्टर का sir. Very serious sir. We have been kidnapped sir. Ambulance ले मंत्री இருக்காரா? என்ன சொல்ற நீ? அவனை விட்டுறாதீங்க, ஹெட் குவார்டர்ஸ் கொண்டு போங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். Careful. Be careful. Go fast. He's okay, sir. Thank you very much. கைதி எங்கிட்ட இருந்து தப்பிச்சு 17 செக்டர் வழியா ஓடிட்டு இருக்கா சார். அவன் எங்க போனாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே சார். சார், ராக்கார்டன் வந்துட்டா சார்.
आपने बहुत अच्छा काम किया उसको पकड़ने का। उसने चंडीगढ़ में गड़बड़ की, इसलिए उधर ही गोली मार देनी चाहिए उसको। சார் அவனை சுட்டுக்கணும்னு சொல்றாங்க சார். எதுக்காக சுடணும்? அவனை பிடிச்சு கொடுக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. கோர்ட் தண்டனை கொடுக்கும். कोर्ट ऑर्डर तक क्यों उसका वेट करना? जब वो गलती करके भाग रहा था तभी शूट करना था। वो भी तमिलन है ना, तभी आप उनका पालछेती कर रहे हो। சார் நீங்க தமிழன்னு பாகுபாடு பாக்குறீங்களா? தமிழன் இல்ல, யாரா இருந்தாலும் என்ன தப்பு பண்ணான்னு தெரியாம எப்படியா தண்டனை கொடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சண்டிகர்ல அவனை எந்த தப்பும் பண்ண விடல. He did not do any crime here. एम्बुलेंस के साथ जो मंत्री जी को किडनैप किया वो क्राइम नहीं था क्या? அது கூட அவன் தப்பிக்கிறதுக்கு எடுத்த முயற்சி, அவ்வளவுதான். கிரைம் நடந்த இடத்துல தான் அவனை ஒப்படைக்கணும். தட் இஸ் லா. தமிழ்நாடு போலீஸ் வந்துகிட்டு இருக்கு. யோ, அவங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. ப்ரொசீஜர் படி தான் நடக்குதுன்னு சொல்லு. சரி சொல்றேன் சார். மெட்ராஸ் போலீஸ் ஆனே ஆளுங்க சாப்னே போலா. சார் நீங்க எவ்வளவு சொல்லியும் அவங்க சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல சார். அதை விடு. பஞ்சாப் ஸ்டேட் கோடவுன் லிஸ்ட்ல எடுத்துட்டியா? எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். ஆனா யாரும் கிளியரா சொல்ல மாட்டேங்கிறாங்க. சேட்டா, he is CBI officer Mr. ரத்னவேல். சார் அவர் தான் சேட்டா ரகு. நீங்க சொன்ன மாதிரி சிம்லால தங்க வச்சு அழைச்சிட்டு வராங்க. வணக்கம் சார். அந்த அலெக்ஸ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கெல்லாம் எதுக்கு நன்றி? அதுக்குள்ள சிம்லால இருந்து வந்துட்டீங்க, தங்கிட்டு வந்திருக்கலாமே. தங்கி இருக்கலாம், பிசினஸ் இருக்கு. அப்புறம் சார், அந்த அலெக்ஸ் டாக்குமெண்ட்டை பத்தி எதுவும் சொன்னானா? டாக்குமெண்டா? தெரியலையே. எதுவா இருந்தாலும் நீங்க கோர்ட் மூலமா தான் வாங்கணும். என்ன சார், இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் இவ்வளவு சின்சியரா இருக்கீங்க? எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் எனக்கு நான் சின்சியரா இருப்பேன். சார், இவனுக்கா நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க? கொஞ்சம் கூட கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறான் சார். செத்துருவான் சார். சாப்பிடாமலே செத்து போயிடுவான் சார். இதை சாப்பிட்டு இருந்தாலும் அவன் செத்துருப்பான். எஸ், மனிதாபிமானத்தோட நீ கொடுத்த ஜூஸ்ல மனசாட்சி இல்லாம எவனோ விஷம் கலந்திருக்கான். இவனோட உயிருக்கு யாரோ குறி வச்சிருக்காங்க. குறி வச்சவன் நம்மளை விட ஃபாஸ்டா இருக்கான். we should be alert. out. என்ன அலெக்ஸ், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க போல இருக்கு. ஆளாளுக்கு போட்டி போடுறாங்க உன் உயிருக்கு. மகான கூட குற்றவாளியா தான் பார்க்கும் போலீஸ். எந்த குற்றவாளியும் மனுஷனா தான் நான் பார்ப்பேன். கூலிக்காக கொலை செய்யறவனையும் லட்சியத்துக்காக கொலை செய்யறவனையும் சுலபமா அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். உன் லட்சியம் என்ன வேணுமாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனா அது வெறியா மட்டும் மாறக்கூடாது. வெறி பிடிச்சவன் கண்ணுக்கு 110 மாடி கட்டடம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஆனா கட்டடத்துக்குள்ள இருக்கிற உயிரோட அருமை தெரியாது.
அந்த உயிரோட உணர்வுகள் புரியாது. அவன மாதிரி நீயும் சட்டத்தை கையில் எடுக்காத. சொல்லு, உன் தேவை என்ன? உன் குறிக்கோள் என்ன? பேச மாட்டியா? என் கஸ்டடியில் இருக்கிற வரைக்கும் உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஜூஸை குடிச்சிட்டு உன் உண்ணாவிரத்தை முடிச்சுக்க. இவனை கேஸில் கொண்டு வாங்க. சார் சார், நான் தமிழ்நாடு போலீஸ் சார்பா கைதி அலெக்ஸ் தேவனை சென்னைக்கு கூட்டு போக வந்திருக்கேன் சார். வாங்க. நீ ரொம்ப அழுத்தக்காரன். தண்ணி குடிக்க கூட வாயை திறக்கல. உன்னை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு. பாரு. எழுந்துரு. விடமாட்டேன். வலி, அவ்வளவு வலி நெஞ்சில. உலகமே எதிர்த்து நின்னாலும் அவனை விட மாட்டேன்.